ஹலோ மேடம், டாக்டர் அரவிந்த கொண்டுட்டாங்க. ப்ரூஃப்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். என்ன டாக்டர் அரவிந்தை கொண்டுட்டானா? பிரியா, நீங்க இந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்? மனுஷங்க மேல நடந்த அறிவியல் பரிசோதனை பத்தி. கேள்விப்பட்டிருக்கேன். குட். நம்ம தூங்காம இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? பிரியா, நமக்கு இந்த சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த தூக்கம் ரொம்ப முக்கியம். இதை மையமா வச்சு ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் வேர்ல்ட் வார்ல ஒரு ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான். எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு பிரியா. ஏதோ 1960ல ஃபாரின்ல நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அர்ஜுன் கேஸை ஹேண்டில் பண்ற எனக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? கூல் கூல், சம்பந்தம் இருக்கு மிஸ் பிரியா. என்ன? ஆமா பிரியா, நம்ம இந்தியாவிலும் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. என்ன நம்பலையா? இந்த கிராஃபை பாருங்க. வெளியில இருந்து பார்க்க இது ஒரு மெடிக்கல் கேம்ப் மாதிரி தான் தெரியும், ஆனா உள்ள நடந்தது வேற. இந்த ஆராய்ச்சிக்கு இந்தியாவை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவையான விதத்துல லேபை செட் பண்ணிக்கிட்டாங்க. டாக்டர் நந்தினி, டாக்டர் சந்துரு, டாக்டர் அரவிந்த், இந்த 3 பேரும் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். இவங்க சயின்டிஸ்ட் ராமச்சந்திரனை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்ச மெடிசனோட 100% ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டால கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. செத்தவங்களை பத்தி யோசிக்காம அந்த ப்ராப்ளமை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. ஜார்ஜ் செபாஸ்டின் from India, but I am not an Indian. இந்த வேர்ல்ட்ல 2 கேட்டகரிஸ் இருக்காங்க. ஒருத்தன் வாழ தெரிஞ்சவன், இன்னொருத்தன் வாழ தெரியாதவன். இங்க என்ன மாதிரி ஒருத்தன் வாழறது சுலபம், அதுக்காக அர்ஜுன் மாதிரி பல பேர் உயிர் தியாகம் பண்ணி ஆகணும். மனுஷனை காப்பாத்த மனுஷன் மேலதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஹவுஸ் த கான்செப்ட் பிரியா? ஒரு புது மெடிசன் கண்டுபிடிக்கணும்னா அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதை கண்டுபிடிச்சு பப்ளிக் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ஒரு ஃபீல், அது வேற லெவல். ஒரு சின்ன தலைவலி வந்தா அது உடனே கியூர் ஆகணும், ஒரு மேஜிக் மாதிரி. ஒரு சயின்டிஸ்ட் நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி ராத்திரி பகலா வேலை செஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அது சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு அதை டெஸ்ட் பண்றதுக்கு பெரிய பெரிய ஃபார்மசூட்டிகல்ஸ் கம்பெனிஸ் ஒத்துக்கிறாங்க. ஃபைனலா அந்த ரிசல்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. மார்க்கெட்ல எல்லா காம்படிஷன்லயும் நம்பர் 1 ஆகி அந்த டேப்லெட்டுக்கு மக்களை அடிக்ட் பண்ண எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 3 கொலை பண்ணியிருக்கான். அவனை பிடிச்சி கேஸை க்ளோஸ் பண்ணாம விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டு என்ன பிடிக்க வந்திருக்க? இந்த உலகத்துல உண்மையா யாருமே இல்லை மிஸ் பிரியா. கஷ்டப்பட்டு MBBS பண்ணி இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஃப்ரீயா மெடிசன் கிடைக்கணும்னு போராடுற என்ன உங்க சிஸ்டம், உங்க இந்தியா என்ன குப்பை மாதிரி பார்த்துச்சு. என்ன கேர் பண்ணாத இந்தியாவை நானும் கேர் பண்ணாம ஃபாரின் போயிட்டேன். அங்க எனக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சது. அன்னைக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருந்தா இன்னைக்கு உன் நாடு, இந்த உலகம் என்ன கடவுள் மாதிரி பார்த்திருக்கோம். இது இன்னைக்கு முடிய போறதில்ல, எப்பவும் முடிய போறதும் இல்லை. நான் மறுபடியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்க உங்க மக்கள் மேல செய்வேன். அப்படியே என்னோட சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். No one can stop me. I am the spoiler, I am the healer, I am everything. வாசாவை
என் கையில. மரணத்தோட விளிம்புல இருக்கிற உனக்கு இதெல்லாம் ஏன் சொல்ற தெரியுமா? தெரியாம ஏன் சாகணும்? எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீ சாகணும். நான் உன்னை இங்க வர வச்சேன். செத்து போ. உன்ன மாதிரி கிருமிகள் வாழவே கூடாது. மகாபாரத யுத்த வெற்றி காரணம் அந்த ஸ்ரீகிருஷ்ணன். உன்ன மாதிரி ஆளுங்களை முடிக்க இந்த பிரியா கிருஷ்ணன். இந்த பையனை இப்படி சித்திரவதை பண்ணி கொலை செய்ய உங்களுக்கு மனசு எப்படி வந்தது மிஸ்டர் ஜார்ஜ்? ஹலோ மேடம், டாக்டர் அஸ்வத்தை யாரோ சர்ஜிக்கல் நைஃபால கொலை பண்ணிருக்காங்க. இப்போ உங்க கூட இருக்கிறது டாக்டர் அஸ்வத் இல்ல. கடைசி வரைக்கும் நான் தான் ஜார்ஜ்னு தெரியாமலே செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். Finally you got me. I'm the best scientist in this world, Priya. Pick up. ஹலோ ஜார்ஜ், we are in trouble. நம்ம பண்ண ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒருத்தன் மட்டும் பழச்சிருக்கான். அவனால இப்போ போலீஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. மொத்த எவிடன்ஸையும் நம்ம அழிச்சோமே. ஆமா, பட் ஒருத்தன் மட்டும் பழச்சிருக்கான். டாக்டர் சந்துரு டாக்டர் நந்தினியை கொண்டு இருக்கான். இப்போ என்ன டார்கெட் பண்ணியிருக்கான்? கேஸை யாரு ஹேண்டில் பண்றாங்க? பிரியா, ஷீஸ் ஃப்ரம் சிபிஐ. இந்தியன் டாப் 10 ஆஃபீஸர்ஸில் அவளும் ஒருத்தி. வரேன், நாளைக்கு காலையிலேயே வரேன். நர்ஸ் கிட்டே இருந்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது. அப்பதான் அர்ஜுனை முத பார்த்தேன். அர்ஜுனை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டு 2 நாள் வெண்டிலேட்டரில் வச்சு ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப அவன் பிளட்ல டேஞ்சரஸ் கெமிக்கல் மிக்ஸ் ஆகிருக்குன்னு தெரிய வந்தது. ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் கோமாவுக்கு போயிருந்தான். கோமால இருந்து வெளியில வந்ததும் இதையெல்லாம் சொன்னேன். எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் உயிர் வாழணும்னு அவன் ஆசைப்பட்டான். அவனுக்காக ரிஸ்க் எடுத்து ஒரு மாத்திரை கொடுத்து 56 நிமிஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோன்னு சொன்னேன். ஹெவி டோசேஜினால 7லிருந்து 8 நாள் கூட அவன் பொழைக்கிறது கஷ்டம்னு அவனுக்கும் தெரியும். சார், சிபிஐல இருந்து மேடம் வந்திருக்காங்க. சிபிஐல இருந்தா then she must be your colleague. I'm Dr. Ashwath. என் விசிட்டிங் கார்டு உங்க கையில கிடைச்சு half an hour. Destroy the laboratory. Don't leave any evidence.